சென்னை எண்ணூர் உர தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு சம்பவத்தில் கசிவு ஏற்பட்ட குழாயை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஆய்வு நடத்துகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், தற்போது அங்கு நடைபெற்று வரும் ஆய்வுப் பணிகள் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. முக்கியமாக நேற்று நள்ளிரவு 12:30 மணி அளவில் இந்த விஷவாயு என்பது, அதாவது உர தொழிற்சாலைக்கு செல்லக்கூடிய அந்த பைப்பில் ஏற்பட்ட வாயு கசிவின் காரணமாக எண்ணூரை சுற்றி இருக்கக்கூடிய பல கிராம பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 42 பேர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டு தற்காலிகமாக இந்த தொழிற்சாலையின் நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறுத்தி வைக்க ஆணை பிறப்பித்திருக்கிறது. இதை மட்டுமல்லாமல் குழு அமைத்து இதுக்கு நடத்தக்கூடிய பணிகளை ஆய்வு செய்வதற்கும் பிரத்யேக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் இந்த பகுதி பொதுமக்களின் கோரிக்கையானது இந்த கோரமண்டல் இன்டர்நேஷனல் எனப்படக்கூடிய அமோனியம் சல்பேட்டின் மூலமாக APPS எனப்படக்கூடிய உரத்தை தயாரிக்கும் இந்த தொழிற்சாலை தங்களின் வாழ்வாதாரத்தை நெரிக்கும் தொழிற்சாலையாக இருப்பதாகவும் அதனை நிரந்தரமாக மூடும் வரை தங்களது போராட்டம் ஓயாமல் தொடரும் என்பதை கோரிக்கையாக முன்னிறுத்தி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணூரை சுற்றி இருக்கக்கூடிய கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய மீனவ கிராம பொதுமக்கள் மட்டுமல்லாமல் எண்ணூரில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுமே போராட்டத்தில் குதித்திருக்கின்றனர். நேற்று நள்ளிரவிலிருந்து ஒரு அச்சமூட்டும் சூழ்நிலையில தான் இந்த எண்ணூர் கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய கிராமங்கள் பார்க்கப்படுகிறது. வயதானவர்கள் முதல் குழந்தைகள் தொடங்கி அனைவருமே இந்த போராட்ட களத்தில் தற்போது இருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து இந்த மீனவ கிராம பொதுமக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பல்வேறு இடங்களிலிருந்து பொதுமக்கள் அந்த போராட்டங்கள் நடைபெறும் இடத்தை நோக்கி வருகின்றனர். இந்த பகுதியை சுற்றிலும் இந்த பகுதிக்கு உள்ளே வரக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே பேரிகேடுகள் அமைத்து மற்ற பகுதி மக்கள் உள்ளே வராதவாறு தடுப்பதற்காக காவல்துறையினர் பேரிகேடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் தான் இந்த பெரிய குப்பம் செல்லக்கூடிய இந்த நுழைவாயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சாலையிலிருந்து அந்த புறத்திலிருந்து வரக்கூடிய பொதுமக்களை காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்டவர் சென்று பேரிகேடுகள் மூலமாக தடுக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக 36 நபர்கள் திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். 6 நபர்கள் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்கள் அனைவரையுமே மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரடியாக சென்று நேரில் சந்தித்து நலம் விசாரித்த நிலையில் அனைவருமே விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவதற்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் எந்த ஒரு நபரிடமும் ₹1 கூட பணம் வசூலிக்க கூடாது என்பதை மருத்துவமனை நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தல்களாக வழங்கியிருக்கிறார். வயதானவர்கள் அதிகப்படியான சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். நள்ளிரவுல இந்த விபத்து, இந்த கசிவு என்பது ஏற்பட்டதால தூங்கி கொண்டிருக்கும் போதே பெரும்பாலான பொதுமக்களுக்கு இந்த மூச்சு திணறல் போன்றவையும் வாந்தி மயக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டதால் உடனடியாக பொது போக்குவரத்தின் மூலமாகவும் ஆம்புலன்ஸின் மூலமாகவும் அவர்கள் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றனர். தற்போது இந்த தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும், அதுவரையில் தங்களது போராட்டம் தொடரும் என தற்போது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். NDRF தலைமையிலான ஒரு குழுவும் நேரடியாக இந்த இடத்திற்கு விரைந்து வந்திருக்கிறது. தற்போது இந்த பகுதியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளராகவும் MLAவாகவும் இருந்த சுதர்சனம் அவர்கள் நேரடியாக பொதுமக்களை சந்திக்க வந்திருக்கிறார். அவர் தற்போது பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுன் நேரலில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இருந்தபோதும் பொதுமக்கள் அவர்களுக்கான கோரிக்கைகளை அவரிடம் எடுத்து வைக்க வருகின்றனர். அதனையும் தாம் தற்போது நேரலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரடி விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.